கிறிஸ்து பிறந்து 70 ஆண்டுகளுக்கு அப்புறம் திரும்பவும் அங்க வந்து கோயில் கட்டுறாங்க. ஆனா அந்த கோயிலையும் ரோமானியர்கள் இடிச்சிடறாங்க. திரும்ப அந்த கோயில் அவங்களால கட்டவே முடியல. ஏன்னா அவங்க திரும்பவும் ரோமன் ஆட்சி கீழே போறாங்க. அதே மாதிரி அதுக்கப்புறம் வந்த முஸ்லீம் ஆட்சியாளர்கள் மீது அவங்க அடிமைப்படுத்தப்படுறாங்க. இப்படியே காலங்கள் சென்றுகிட்டே இருக்கு. அவங்களால எந்த கோயிலுமே கட்ட முடியல. பல நாடுகளுக்கு அவங்க வந்து விரட்டி அடிக்கப்படுறாங்க. திரும்பவும் அவங்க ஒன்று கூடி இஸ்ரேலுக்கு வர்றாங்க. இஸ்ரேல் வந்ததுக்கு அப்புறம் திரும்பவும் அங்க வந்து கோயில் கட்டலாம்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மிஞ்சினது ஒரே ஒரு செவரு மட்டும்தான் இருக்கு. அந்த கோயில் ஏற்கனவே டோம் ஆஃப் ராக் மற்றும் அல் மாஸ்க்ங்கிற முஸ்லீம் தலைமையிலான வக்ஃப் கீழே அது இருக்கு. அப்ப போர்டு கீழே இருக்கறனால அவங்களால இப்போதைக்கு அந்த கோயில் கட்ட முடியாத சூழ்நிலை இருக்கு. மாதிரி மேசையா வந்ததுக்கு அப்புறம் அவர் அந்த கோயிலை கட்டுவாரு அப்படின்னு கூடிய அவங்க புக்ல இருக்கு. அங்க ஆத்தரா ஜூஸ் என்ன சொல்றாங்கன்னா மாஸ்க் கம்ப்ளீட்டா இடிச்சிட்டு திரும்பவும் ஜூஸ்க்கான கோயிலை கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் முஸ்லீம்களுக்கும் ஜூஸுக்கு இடையிலான மிகப்பெரிய கிளர்ச்சியை ஏற்படுத்துது. 1967 நடந்த போருக்கு அப்புறம் இஸ்ரேல் எருசலேத்தை முழுசா கைப்பற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் கோயில் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லிட்டே இருக்காங்க. பாத்தீங்கன்னா யூத மக்களுக்கு அவங்களுக்கு எந்த கோயிலுமே கிடையாது. இருந்த 2 கோயிலுமே அழிச்சிட்டதுனால திரும்பவும் கோயில் கட்டணும் அப்படின்னு முற்படுறாங்க. மத்த யூதர்கள் வழிபடக்கூடிய தலங்கள் இடமே சிலகோக் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரேயர் பண்ணக்கூடிய இடம் மட்டும்தான். கோவில் அப்படிங்கிறது அவங்களுக்கு எப்போது இல்லாதனால திரும்பவும் அந்த சிவரை ஒட்டி கோயில் எழுப்பணும்னு ஆசைப்படுறாங்க. இந்த போருக்கான முக்கிய புள்ளியா இருக்கு.